கடலும் கிழவனும் பை எர்னஸ்ட் ஹெமிங்வே. தன் சின்னஞ்சிறிய படகில் தன்னந்தனியாக அவ்வளைகுடாவில் மீன் பிடிக்கும் அவன் கிழவன். சென்ற 84 நாட்களா அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. முதல் 40 நாட்கள் வரை அவனுடன் ஒரு பையனும் இருந்தான். அதன்பின் அச்சிறுவனின் பெற்றோர்கள் கிழவனின் நல்ல காலம் அடியோடு தீர்ந்துவிட்டதென்று கூறி அவனை வேறொரு படகுக்கு அனுப்பிவிட்டனர். அப்படகும் அவன் சேர்ந்த முதல் வாரத்திலே 3 நல்ல மீன்களை பிடித்து வந்தது. தினமும் காலி படகோடு கிழவன் திரும்பி வருவதை கண்டு பையன் துயரப்பட்டான். ஒவ்வொரு நாளும் பையன் கிழவனுக்கு உதவியாய் அவனது மீன்வலைச் சுரணையும் மீன்குத்தி ஈட்டியையும் கயிற்றுப் புரிகளையும் பாய்மரப் படுதாவையும் சுமந்து செல்வான். அப்பாய் துணி பல இடங்களில் கிழிந்து மரக்கோணி சாக்குகளால் ஒட்டு தையல்கள் போடப்பட்டும் பரிதாபமாய் விளங்கியது. பாய்மரத்தின் மீது அது விரிந்தாடும் போது அழிவற்ற தோல்வியின் அறிகுறியாக ஆடும் கொடி துணி போல தோன்றியது. ஒட்டி உலர்ந்து நெட்டையான அக்கிழவனது பின்கழுத்து ஆழ்ந்து மடிப்புகளுடன் அலங்கோலமாய் இருந்தது. கடல் நீரில் பட்டு தெரித்த கடும் வெயிலின் சாயை அவன் கன்னங்களில் பாலம் பாலமாய் பழுப்பேற்றியது. இப்பழுப்பு தழும்புகள் முகத்தின் இரு பக்கங்களிலும் மூடி முறுக்குண்டு இழுத்து இழுத்து கண்ணி போன அவன் கைகளில் கூர்மையான வடுக்கள் குடைந்திருந்தன. இவ்வடுக்களில் ஒன்றாவது புதியதல்ல, மிக மிக பழையவை. மீனற்று வெறும் பாலைவனத்தின் பழமையான மணல் அறுப்புகளில் பாழான கீற்று குழிகள் போன்றவை. அக்கண்களைத் தவிர அவனை பற்றி எல்லாமே பழவேதான். அவைகளில் மட்டும் அக்கடலைப் போலவே நீல நிறமான அக்கண்களில் மட்டும் எதற்கும் தளராத இன்பம் ஒன்று குலாவியது. படகை கரையில் வலித்துவிட்டு கரைமேட்டில் ஏறும்போது பையன் கிழவனிடம் சொன்னான், சாந்தயகா, நான் மறுபடியும் உம்முடன் வரலாமா? கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கிறது. பையனுக்கு கிழவனிடம் அலாதியானதொரு பிரியம். அவனுக்கு மீன் பிடிக்கும் கற்றுக் கொடுத்ததே அக்கிழவன்தானே. வேண்டாம், நீ இப்போதுள்ள அதிர்ஷ்ட படகிலேயே இரு என்றான் கிழவன். ஒரு சமயம் 87 நாட்கள் வரையிலும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனால் அடுத்த 3 வாரங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பெரிய மீன்கள் கிடைத்தனவே. அது உமக்கு நினைவில்லையா? நன்றாக நினைவிருக்கிறது. என் அதிர்ஷ்டத்தை பற்றிய சந்தேகத்தால் நீ என்னை விட்டு விலகவில்லை என்பது எனக்கு தெரியாதா என்று பதிலளித்தான் கிழவன். அப்பாவால் தான் நான் விலகினேன். என்ன இருந்தாலும் நான் சிறு பையன்தானே. அவர் சொற்படி நடக்க வேண்டியவன் நான் தானே. ஆம் என்றான் கிழவன். நீ செய்தது சரியே. அப்பாவுக்கு அதிகமாக நம்பிக்கையே இல்லை. இல்லை என்றான் கிழவன். எனினும் நமக்கிருக்கிறதல்லவா? ஆம் என்று ஆமோதித்த பின்னும், அந்த மாடி ஹோட்டலுக்கு சென்று கொஞ்சம் மது அருந்தலாமா? பின்னர் இச்சாமான்களை வீட்டுக்கு கொண்டு போவோம் என்றான் பையன். ஆஹா, மீன் வளையர்களுக்குள் உபச்சாரம் எதற்கு? அப்படியே செய்வோம் என்று கிழவனும் ஆமோதித்தான். ஹோட்டல் மாடியில் இருவரும் அமர்ந்தனர். பல செம்படவர்கள் கிழவனை கேலி செய்தனர். அதனால் அவனுக்கு கோபமோ தாபமோ எதுவும் ஏற்படவில்லை. மற்றவர்கள், அதிலும் முதியவரான சில செம்படவர்கள் கிழவனைக் கண்டு பரிதாபப்பட்டனர். எனினும் அப்பரிதாபத்தை அவர்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. நீரோட்ட நிலைகளையும் வளைவரியின் ஆழத்தையும் பருவக்காற்றின் தன்மையும் தாங்கள் கடலில் கண்ட வியப்புகளையும் பற்றி மெதுவான குரலில் பேசிக்கொண்டிருந்தனர். அன்று வெற்றியுடன் பல மீன்களை பிடித்து வந்த செம்படவர்கள் அவற்றை அறுத்து இரு பலகைகளின் மேல் போட்டு சுமந்து செல்பவர்கள் கனத்தால் தள்ளாட மீனறையில் சேர்த்துவிட்டு அவற்றை ஹவானா நகர் மீன் சந்தைக்கு கொண்டு செல்ல பனி வண்டியின் ஐஸ் ட்ரக் வரவுக்காக ஹோட்டலில் காத்திருந்தனர்.
சுறா மீன்களை வேட்டையாடி வந்த மீனவர்கள் வளைகுடாவின் எதிர்கோணத்திலிருந்த சுறா மீன் தொழிற்சாலைக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு அவைகளை தூக்கி கொக்கிகளில் மாட்டி, குடலை நீக்கி, முட்களை வெட்டி, தோலை உரித்து, இறைச்சியை உப்பு கண்டம் போட துண்டு துண்டாய் அறுத்து வைப்பார்கள். கீழ்காற்று அடிக்கும்போது துறைமுகத்தையும் தாண்டி தொழிற்சாலையிலிருந்து ஒரு வாசனை வீசும். இன்று காற்று வடபால் சென்று மங்கி மறைவதால் அந்நாற்றம் அவ்வளவா இல்லை. மாலை வெயிலில் ஹோட்டல் மாடி மகிழ்ச்சியோடு விளங்கியது. சாந்தேகா என்றான் பையன். என்ன என்றான் கிழவன். மது கிண்ணி அவன் கையிலிருந்து. மனம் பழைய சம்பவங்களை பற்றி நினைவில் ஆழ்ந்திருந்தது. நாளைக்கு நான் சென்று சூனீர் மீன்களை கொண்டு வரட்டுமா? வேண்டாம், நீ போய் தட்டுப்பந்து விளையாடு. என்னால் துடுப்புகளை வலிக்க முடியும். ரொகலான் வலை வீசுவான். நானும் வரத்தான் விரும்புகிறேன். உன்னுடன் வர முடியாவிட்டாலும் எந்த விதத்திலாவது உனக்கு உதவி செய்யவே ஆசைப்படுகிறேன். ஏன்? மது வாங்கி தந்தாயே, அதுவே போதும். இப்பொழுது நீ சிறுவனல்ல, பெரிய மனிதன் என்றான் கிழவன். முதலாக என்னை உன் படகில் ஏற்றி சென்றாயே, அப்பொழுது எனக்கு என்ன வயது? 5. அன்று பிடித்த படகையே கவிழ்த்துவிடும் போல் துள்ளிய உயிரோடுள்ள பச்சை மீனால் உன் உயிரே விடும் போல ஆய்விட்டதே, அது உனக்கு நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறது. அதன் வால் அடித்து தாக்கி அலைக்கழித்ததும், ஆசன பலகைகள் முறிந்ததும், பின் தடியால் நீ அதை மொத்தி முடுக்கிய சப்தமும் என் மனதை விட்டு அகலவே இல்லை. அப்பொழுது நீ என்னை தூக்கி ஈரமான கயிற்று சுருணை மேல் எரிந்ததும், படகு நடுநடுங்கி தள்ளாடியதும், மரத்தை வெட்டி சாய்ப்பது போல் அம்மீனை குத்தி குலைத்ததும், அம்மீனின் இரத்த கவிச்சின் புது மனமும் எல்லாம் நினைவிருக்கிறது. உண்மையிலேயே நினைவிருக்கிறதா, அல்லது நான் சொன்ன பிறகுதான் ஞாபகம் வந்ததா? அன்று நாம் படகேறியது முதல் நடந்த எதையும் நான் சிறிது கூட மறக்கவில்லை. கிழவன் பையனை பார்த்தான். தன் வெயில் பளிச்சிட நம்பிக்கை குறையாத அன்பு நிறைந்த கண்களோடு உற்று பார்த்தான். நீ மட்டும் என் பையனால் இருந்தால் உன்னையும் அழைத்து கொண்டு நான் அதிர்ஷ்டத்தை ஒரு கை பார்ப்பேன். ஆனால் நீ உன் அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை, அத்துடன் அதிர்ஷ்டமிக்க படகில் இருக்கிறாய் என்று கிழவன் கூறினான். நான் சுனீரிங்களை கொண்டு வரலாமா? தவிர 4-5 தூண்டிற் புழுக்கள் கிடைக்கும் இடம் எனக்கு தெரியும். இன்று உபயோகித்தவை போக பாக்கி இருக்கின்றன. உப்பு போட்டு பெட்டியில் வைத்திருக்கிறேன். புதிதாக நானும் 4 புழுக்கள் தருகிறேனே. 1 போதும் என்றான் கிழவன். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அவனை விட்டு என்றும் நீங்கியதில்லை. அந்நம்பிக்கை புதுமையான காற்றின் வீச்சிலே இன்று புதியதோர் உரம் பெற்றது. 2வது என்றான் சிறுவன். சரி, 2 என்று கிழவன் ஒப்புக்கொண்டான். அவற்றை நீ திருடவில்லையே? திருடுவேன், ஆனால் இவற்றை நானே விலைக்கு வாங்கினேன் என்றான் பையன். சந்தோஷம், நன்றி என்றான் முதியவன். இந்த தாழ்மை உணர்ச்சி தனக்கு எப்பொழுதும் ஏற்பட்டதென்றே கிழவன் ஆராய்ச்சி செய்யவில்லை. எனினும் அதனால் தன்னுடைய தன்மதிப்புக்கு எத்தகைய தாழ்வும் ஏற்படவில்லை என்பதை அவன் நன்றாக உணர்ந்தான். நீரோட்டம் இப்படியே இருந்தால் நாளை நல்ல நாளாகவே இருக்கும் என்றான் அவன். நாளை நீ எங்கே போகிறாய் என்று பையன் கேட்டான். காற்று மாறும் முன் கடலில் வெகு தூரம் சென்று திரும்ப வேண்டும். விடியும் முன்பே கிளம்பிவிட வேண்டும். என் படகுக்காரனையும் அவ்வளவு தூரத்திற்கு வரும்படி முயற்சிக்கிறேன். நீ ஏதாவது பெரிய மீனாக பிடித்தால் நாங்கள் உன் உதவிக்கு வரலாம் அல்லவா? அவனுக்கு அவ்வளவு தூரம் வர பிடிக்காதே. பிடிக்காதுதான். ஆனால் அவனால் பார்க்க முடியாத ஒன்றை கடற்பறவையோ கடற்பன்றியையோ காண்பதற்கு சொன்னால் நான் காட்டும் இடத்திற்கு தானே வருகிறான் என்றான் பையன். அவன் கண்கள் அவ்வளவு மோசமா?
அநேகமாய் குருடென்றே சொல்ல வேண்டும். அதிசயமாயிருக்கிறதே, அவன் ஆமை வேட்டைக்கு கூட போனதில்லையே, அது கண்களை கெடுத்துவிடு என்று கிழவன் வியப்புற்றான். நீயும்தான் பல வருஷங்களா கொசுக்கு துறையில் ஆமை பிடித்திருக்கிறாய், இருந்தும் உன் கண்கள் மங்கவில்லையே. நான் விசித்திரமான கிழவன். ஆனால் உண்மையாகவே பெரிய மீன்களை பிடிக்க இப்பொழுது உனக்கு சக்தி இருக்கிறதா? அப்படித்தான் நினைக்கிறேன். தவிர மீன் பிடிப்பதில் எத்தனையோ தந்திரங்கள் உண்டு. இதையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போவோம். அப்பால் எரிவாளையை எடுத்துக்கொண்டு சூநீர் மீன்களையும் பிடிக்கப் போகலாம் என்றான் பையன். இருவரும் படகில் இருந்து ஜாமான்களை எடுத்துக்கொண்டனர். பாய்மரத்தை கிழவன் தன் தோளில் சுமந்து கொண்டான். முறுக்கேறிய பழுப்பு நிற வலை வரிசுரனையும் கூத்திட்டியும் பையன் தூக்கிச் சென்றான். தூண்டிற் பழுப்பெட்டியும் பிடித்த பெரிய மீன்களையும் அடித்து கொள்ள உதவும் தடியும் படகின் கீழ்த்தளத்தில் பதுக்கப்பட்டிருந்தன. கிழவனது ஜாமான்கள் எவரும் களவாட மாட்டார்கள். எனினும் பாய் துணியும் வலை சுருளும் பனியால் கெட்டுவிடுமாகையால் அவற்றை விட்டுச் செல்வது சரியல்ல. அக்கம் பக்கத்தில் எவரும் திருட மாட்டார்கள் என்றாலும் முள்ளீட்டியையும் குத்தீட்டியையும் பிறரின் ஆசையை தூண்டும் வண்ணம் அனாவசியமாக படகில் போட்டு வைப்பானேன் என்று கிழவன் நினைத்தான். இருவரும் கிழவனது குடிலை அடைந்து அதன் திறந்துள்ள வாயில் வழியாக உள்ளே சென்றனர். கிழவன் படுதா சுற்றிய பாய்மரத்தை ஒருமுறம் சாய்த்தான். பையன் தூண்டிற் புழு பெட்டியையும் மற்ற ஜாமான்களையும் அதன் பக்கத்தில் வைத்தான். அந்த பாய்மரம் அவ்வீட்டின் ஒரே ஒரு அறையின் நீளத்திற்கு சரியாயிருந்தது. அக்குடிசை வலிவான கூந்தற் பனைமடல்களால் கட்டப்பட்டது. அதில் ஒரே ஒரு படுக்கையும் மேஜையும் நாற்காலியும் தூசு படிந்த தரையின் ஓர் ஓரத்தில் சமையலுக்காக ஒரு கரி அடுப்பு மட்டுமே இருந்தன. பழுப்பேறிய பனைமடர் சுவரில் வண்ணம் தீட்டிய இயேசுவின் புனித இதய படமும் கோப்ரே கன்னி மேரியின் படம் ஒன்றும் தொங்கின. அத்துடன் முன்பெல்லாம் அவன் மனைவியின் வர்ணம் பூசிய புகைப்படமும் மாட்டியிருந்தது. ஆனால் அதை பார்க்க பார்க்க அவனது தனிமை உணர்ச்சி அதிகரித்தது. அதனால் அதை எடுத்து மூலையிலிருந்த தன் சுத்தமான ஷர்ட்டுக்கடியில் துணிமணி அடுக்கில் வைத்துவிட்டான். சாப்பிட என்ன இருக்கிறது என்றான் பையன். புழுங்கலரிசி சோறும் மீனும் இருக்கின்றன. உனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா? வேண்டாம், நான் வீட்டில் சாப்பிடுவேன். அடுப்பு மூட்டட்டுமா? இல்லை, நான் பின்னர் மூட்டிக்கொள்கிறேன். அல்லது ஆறின சோற்றையே சாப்பிட்டு விடுவேன். சரி, வீச்சு வலையை எடுத்துக்கொள்ளட்டுமா? தடையில்லாமல். வீச்சு வலை இல்லை என்பது பையனுக்கு தெரியும். அதை விற்றதை அவன் மறக்கவில்லை. எனினும் இவ்வேடிக்கையான கதை தினம் தினமும் நடக்கும் ஒரு வழக்கமான சம்பவம். புழுங்கலரிசி சோறும் மீனும் கூட இல்லாத வெறும் கதையே என்பதும் பையனுக்கு தெரிந்த செய்தியே. 85 ஒரு அதிர்ஷ்டமான எண். நாளை நான் அறுத்து போட்டால் 1000 பவுண்டு எடையுள்ள ஒரு மீனை பிடித்து வந்தால் நீ என்ன சொல்வாய் என்றான் கிழவன் குதூகலத்தோடு. சரி, நான் வீச்சு வலையுடன் சூனிரா மீன்களையும் பிடித்து வர போகிறேன். வாயிற்புறம் மாலை வெயிலில் எனக்காக நீ காத்திருக்கிறாயா? ஓ, நேற்றைய பத்திரிகை என்னிடம் இருக்கிறது. அதில் பேஸ் பந்து விளையாட்டை பற்றி செய்திகளையும் படிப்பேன். நேற்றைய பத்திரிகையும் பொய்தானோ என்னமோ? பையனுக்கு சந்தேகம்தான். அதற்குள் படுக்கையில் இருந்து அந்த பத்திரிகையை கிழவன் எடுத்துவிட்டான். பொடோகோ சந்தையில் பெரிகோ இதை கொடுத்தான் என்று பையனுக்கு விளக்கினான் கிழவன். சுனிரங்களோடு நான் திரும்பி வருகிறேன். நம் இருவருக்குமாக அவற்றை பனிக்கட்டியில் பதனப்படுத்தி வைப்பேன். நாளை காலையில் பங்கு போட்டு கொள்வோம். நான் திரும்பி வந்ததும் பேஸ்பந்து விளையாட்டை பற்றி நீ எனக்கு சொல்லலாம். நம்மவர்கள் யாங்கி அமெரிக்கர்கள் தோற்க மாட்டார்கள். கிளவ்லாந்து செவப்பு இந்தியர்களை பற்றி எனக்கென்னவோ பயமாதான் இருக்கிறது. மகனே, நம்மவர்களை நம்பு. மகா கெட்டிக்காரனான டிமேக்கியவையும் மறந்துவிட்டாய். என்னமோ டெட்ராய்டு புலிகளையும் கிளேவ்லாந்து இந்தியர்களையும் நினைத்தால் பயம்தான் தோன்றுகிறது.
ஜாக்கிரதை, இப்படியே போனால் நீ சின்சினாட்டி சிவப்பர்களையும் சிகாகோ வெளுப்பர்களையும் கூட பார்த்ததுமே பயப்பட ஆரம்பித்து விடுவாய். சரி சரி, நான் திரும்பி வந்ததும் நீ படித்ததை சொல்லு. 85வது எண்ணில் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கலாமா? நாளைக்கு 85ஆம் நாள். வாங்கலாம் என்றான் பையன். ஆனால் உன் முந்தைய பெரிய அதிர்ஷ்டகரமான 87 நாள் 2 முறை ஒரே மாதிரி வருமா? 85 எண்ணு சீட்டுக்கு உனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? வேண்டுமென்றால் கிடைக்கும். ஒரே ஒரு சீட்டு, அதற்கு $2.50 வேண்டுமே. யாரிடம் கேட்பது? சுலபமாக என்னால் $2.50 கடன் வாங்க முடியும். என்னால் கூட முடியும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் கடன் வாங்க இஷ்டமில்லை. ஏனெனில் முன்னர் கடன் கேட்பவன் பின்னர் பிச்சை கேட்பனாகி விடுகிறான். தாத்தா குளிரில் வராதே, இது செப்டம்பர் மாதம் என்பது நினைவிருக்கட்டும் என்று பையன் எச்சரித்தான். பெரிய மீன்களுக்கு உரிய மாதம் இதுவே. மே மாதத்தில் எவன் வேண்டுமென்றாலும் செம்படவனாகலாம் என்றான் தாத்தன். சரி, நான் சுனிரங்கள் பிடிக்கப் போகிறேன் என்று பையன் புறப்பட்டு விட்டான். பையன் திரும்பி வந்தபோது தன் நாற்காலியில் சாய்ந்தவாறே கிழவன் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது. பழைய போர்க்கம்பளியை படுக்கையிலிருந்து எடுத்த கிழவன் மேல் போர்த்தினான் பையன். அப்போர்வை நாற்காலியின் பின்புறத்தையும் கிழவனது தோள்களையும் சூழ்ந்து மூடின. அத்தோள்கள் மிக மிக முதிவையானாலும் வலிமை குறையாத அதிசய சக்தி வாய்ந்தவை. தூங்கும் நிலையில் அவன் கழுத்து மடிப்புகள் அவ்வளவாக கோரமாக தோன்றவில்லை. ஏனெனில் அவன் முகம் மார்பின் மேல் படிந்திருந்தது. பாய் துணியைப் போலவே அவனது மேல் சட்டையும் தைக்கப்பட்ட பல கிழிச்சுகளோடு பரிதாபமாயிருந்தது. வெயிலின் அதன் நிறம் மக்கி போய் பலரகமான பழமை சாயல்களுடன் விளங்கியது. அவனது முகம் கிழடு தட்டிய பழைய முகம். கண்களும் மூடிக்கொள்ளவே அம்முகத்தில் உயிர் இருப்பதாக தோன்றவே இல்லை. பத்திரிகை அவன் மடியில் கிடந்தது. அது மாலை காற்றில் பறந்து விடாதபடி அவன் கைகளில் பாரம் அதை அழுத்தி கொண்டிருந்தது. அவன் பாதங்கள் செருப்பில்லாத வெறும் பாதங்கள். பையன் அப்படியே அவனை விட்டுவிட்டு சென்றான். திரும்பி வந்தபோது கிழவன் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். எழுந்து தாத்தா என்று அவன் கிழவன் முழங்காலை தட்டினான். கிழவன் கண் விழித்தான். எங்கோ நெடுந்தொலைவிலிருந்து அப்பொழுதுதான் வருபவன் போல் ஒரு கணம் வெறித்து பார்த்தான். அப்பால் ஒரு புன்முறுவல் பூத்தான். கையில் என்ன என்று கிழவன் கேட்டான். ராஜ் சாப்பாடு, நாம் இருவரும் சாப்பிடப் போகிறோம் என்று சிறுவன் பதிலளித்தான். அப்படி ஒன்றும் எனக்கு அதிகமாக பசி இல்லை. சரி சரி, சாப்பிடவா, பட்டினியாய் மீன் பிடிக்க முடியாது. நான் பிடித்திருக்கிறேனே என்றவாறே கிழவன் பத்திரிகையை மடிக்கலானான். பின்னர் தன் சால்வையும் மடிக்கப் போகும்போது பையன் சொன்னான், போர்வையை எடுக்காதே. நான் உயிருடன் இருக்கும் வரையில் உன்னை பட்டினியோடு மீன் பிடிக்க விடமாட்டேன். அப்படியானால் நெடுநாள் வாழ்ந்து உன்னையும் என்னையும் காப்பாற்றிக்கொள். சரி, சாப்பாடு என்ன என்றான் கிழவன். கறி மொச்சை, சோறு, வாழைப்பழ வறுவல், காய்கறி அவியல் எல்லாம் இருக்கின்றன. மாடி ஹோட்டலிலிருந்து 2க்கும் டிஃபன் செட்டில் பையன் இவைகளை வாங்கி வந்தான். இருவர் சாப்பிட வேண்டிய துணை கருவிகளான ஸ்பூன்கள், போர்க்குகள், சாப்பாட்டு கத்திகள் யாவும் காகித கைக்குட்டைகளில் சுற்றப்பட்டு அவனது சட்டை பைகளில் இருந்தன. இவையெல்லாம் யார் கொடுத்தது? மாடி ஹோட்டல் சொந்தக்காரன் மார்தன் தான். அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். நான் செலுத்தியாயிற்று, நீ ஒன்றும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்றான் பையன். ஒரு பெரிய மீனின் குடல் இறைச்சியை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கிழவன் மேலும் ஒரு முறையல்ல பல முறைகள் அவன் நமக்கு உணவளித்திருக்கிறான் என முடித்தான். ஆம், உண்மைதான். எனவே குடல் இறைச்சி போதாது, இன்னும் பெரிதாக எதையாவது தர வேண்டும். நம்மை பற்றி அவன் கொள்ளும் அக்கறையை பாராட்ட வேண்டும். 2 பேர்களுக்கு மதுவும் அனுப்பியிருக்கிறான். தகர குவளையில் வரும் மதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கும் தெரியும், இவைகள் புட்டி மது. புட்டிகளை மறுபடியும் திருப்பி தர வேண்டும். நீ ரொம்ப இலகிய மனதுடையவன். சரி, சாப்பிடலாமா?
இத்தனை நேரமும் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பையன் குரலில் மென்மை இருந்தது. நீ தயாராகும் வரையில் தட்டை திறக்க நான் விரும்பவில்லை. இப்பொழுது நான் ரெடி. கை கால் அலம்பவே காத்து கொண்டிருந்தேன் என்றான் கிழவன். எங்கே கை கால் கழுவினான் என்று பையன் எண்ணமிட்டான். 2 தெருக்களுக்கு அப்பால் போனாதான் கிராம பொது கிணற்றில் தண்ணீர் கிடைக்கும். கிழவனுக்காக ஒரு தண்ணீர் பானையும் சோப்பும் துவாலையும் வாங்கி வர வேண்டும். இது ஏன் எனக்கு முன்பவே ஞாபகம் வரவில்லை? இன்னும் ஒரு மேல் சட்டையும் கம்பளி சொக்காவும் காலணியும் புது போர்வையும் வாங்கி தர வேண்டும் என்றெல்லாம் பையன் யோசனையில் ஆழ்ந்தான். இந்த அவியல் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று கிழவன் பாராட்டினான். சரி, வேஸ்பந்து விளையாட்டை பற்றி சொல்லு என்று பையன் கேட்டான். அமெரிக்கா சங்கத்தை பொறுத்தவரையில் யாங்கிகளுக்கு தான் முதலிடம் என்று கிழவன் தனக்குள் மகிழ்ந்தான். இன்று அவர்கள் தோற்றுவிட்டார்களே என்றான் பையன். அதனால் என்ன? மகா ஆட்டக்காரனான டிமேக்கியோ இருக்கும் வரையில் கவலை இல்லை. மற்றவர்களும் இருக்கிறார்களே. இருப்பது சகஜம்தானே. இருந்தாலும் அவன் ஒருவன் போதுமே தோல்வியிலிருந்து வெற்றி கொண்டு வர. அந்த இன்னொரு கட்சியில் புரூக்ளினுக்கும் பிளேடெல்பியாவுக்கும் நடக்கும் போட்டியில் புரூக்ளினிடம்தான் எனக்கு நம்பிக்கை. அதிலும் பழைய சிங்காரத் தோட்ட ஆட்டங்களில் டிக் சில்சர் தொலை பந்தெறிவதில் காட்டிய சாமர்த்தியம் என் கண் எதிரே நிற்கிறது. உண்மை, அந்த ஆட்டம் போல் இல்லவே இல்லை. அவன் பந்தடிக்கும் அவ்வளவு தூரத்துக்கு வேறு யாரும் பந்தடித்ததை நான் பார்த்ததே இல்லை. அந்த காலத்தில் அவன் மாடி ஹோட்டலுக்கு வருவானே, உனக்கு நினைவிருக்கிறதா? அவனை மீன் பிடிக்க என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்பினேன். ஆனால் அவனை கேட்க தைரியமில்லை. எனக்காக நீ கேள் என்று சொன்னேன். உனக்கும் தைரியமில்லை. ஆமாம், அது பெரிய தவறுதான். அவன் நம்முடன் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் நம் வாழ்நாள் முழுவதும் அது அதிர்ஷ்டம் என்னும் அந்த அது நம்முடையதாகவே இருக்கலாம். ஆட்ட மேதையான டிமேக்கியோவோ கூட நான் மீன் பிடிப்பவனாக விரும்பினேன் என்ற கிழவன் மேலும் தொடர்ந்து, அவன் தந்தை கூட ஒரு செம்பட்டவன்தானாம். நம்மை போலவே ஏழையாகவும் இருக்கலாம். எனவே நம்மை அறிந்து நம்முடன் ஒத்துழைத்திருக்கலாம். சிஸ்லரின் தந்தை ஏழை இல்லையாம். என் வயதிலேயே பல பெரிய பந்தாட்ட பந்தயங்களில் அவன் பங்கெடுத்து கொண்டானாம் என்றான் பையன். உன் வயதில் அவன் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் சதுரமான கப்பலில் பாய்மரத்தின் முன் நின்றேன். மாலை நேரங்களில் கடற்கரையில் உலாவும் பெரிய சிங்கங்களை நான் பார்த்திருக்கிறேன். தெரியும், நீ முன்பே சொல்லியிருக்கிறாய். ஆப்பிரிக்காவை பற்றி பேசலாமா அல்லது பேஸ் பந்தாட்டத்தை பற்றி பேசலாமா?